சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலையின்படி உயர்வு எப்போதுதான் கிடைக்கும்? இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷனும் அவங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் காத்திருப்பு நீண்டு கொண்டே போகிறது. வழக்கமாக ஓலி பண்டிகை ஒட்டி அறிவிக்கப்படும் அகவிலையின்படி அறிவிப்பு ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வாரம் தொடங்கி பின்னரும் இன்னும் நிலுவையில் உள்ளது. ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் இதுவே மிகப்பெரிய தாமதமாக கருதப்படுகிறது. இந்த தாமதத்திற்கான காரணங்களும் நிபுணர்கள் எதிர்பார்க்கும் புதிய தேதி குறித்து எங்கே பார்ப்போம். அதாவது வழக்கமாக ஜனவரியில் அமலுக்கு வரும் அகவிலையின்படி மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில் அறிவிக்கப்படும். கடந்த ஆண்டு 2025 இந்த அறிவிப்பு மார்ச் 28ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. இந்த தாமதத்திற்கு நிபுணர்கள் பல முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. மத்திய கிளைகளில் தொடரும் பதட்டங்களும் போர் அரசாங்கத்தின் மீது நிதி அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலையும் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் இடையூறுகளும் அரசாங்கத்தை எச்சரிக்கையுடன் செயல்படுத்த தூண்டுகிறது. 8வது ஊதிய குழுவின் கட்டமைப்பும் புதிய நிதியாண்டும் அதை ஒருங்கிணைப்பதாக அரசாங்கம் இறுதி செய்வதில் மும்முரமாக இருப்பதாக இந்த அறிவிப்பு ஒத்துழைக்கப்படுகிறது. தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு மாத சராசரியின் அடிப்படையில் இந்த முறை 2% அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விகிதம் 58% இருக்கிறது. இது உயர்விற்கு பிறகு 60% இருக்கும். இந்த உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வரும். அதாவது ஊழியர்களின் முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் பெறுவார்கள். சமீபத்தில் அறிக்கையில் மற்றும் நிபுணர்களின் கூற்றுப்படி மோடி அரசு அடுத்த வாரம் ஏப்ரல் 2ஆம் வாரம் அகவிலையின்படி உயர்வு அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடு அரசு புதிய நிதியாண்டிற்கு சுமூகமாக மாறுவதற்கு கட்டமைப்பு மாற்றங்களாக சரி செய்வதற்கு உதவும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.